சிஸ்டர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு டே 3க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பெல்ட் பார்க்க போகிறோம். பெல்ட் அப்படின்னா வந்து நம்ம கையில் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இடையில வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறதுக்கும் அதுக்கு பேர் பெல்ட்னு சொல்லுவாங்க, பார்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிசைன் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டே ஃபஸ்ட்டு என்ன டிசைன். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னா, ஆக்சுவல் எப்போ நம்ம லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு அகைன் இன்னொரு லைன் போட்டுக்குவோம். இதை ஃபில் பண்ணிடணும். அகைன் அதுக்கு கீழே இன்னொரு லைன். ரெண்டு லைன் போட்டுட்டு மறுபடியும் மூணாவது லைன் அதை ஒட்டி மூணாவது லைன் போட்டு ஹம்ஸ் வரையணும். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு கொஞ்சம் கேப்பை விட்டணும். கேப்பை விட்டுட்டு அகைன் ஒரு லைன் வரையணும். மறுபடியும் இன்னொரு லைன் வரையணும். மறுபடியும் இன்னொரு லைன் வரையணும். 3 லைன் வரைஞ்சிட்டோமா? வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு லைன், கீழே ஹம்ஸ் எப்போதும் போல் வரைஞ்சி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கர்வ் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு அதுக்கு பின்னாடியே இன்னொன்று இந்த மாதிரி, அதே இங்கேருந்து இப்படி மறுபடியும் அதுக்கு பின்னாடியே இந்த மாதிரி, மறுபடியும் இங்கேருந்து இப்படி அதுக்கு பின்னாடி இதை பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கலரிங் பண்ணிடணும். நம்ம எப்போவுமே கலரிங் பண்ணும்போது சென்டரில் கொடுக்கூடாது, அந்த பார்டர் சைடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளே வரணும். அடுத்தது டிசைன். நெக்ஸ்ட் வந்து டிசைன் 2. இதில் வந்து பார்டர் பொறுத்திருக்கேன் எப்போவுமே எல்லாருக்கும் சேம் பேட்டர்ன் தான் வரும். உள்ள லைன்ஸ் போட்டு திக்னஸ் லைனு, அதுக்கப்புறம் சிங்கிள் லைனு ஹம்ஸ். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி சிங்கிள் லைனு திக்னஸ் லைனு, அதுக்கப்புறம் சிங்கிள் லைனு ஹம்ஸ் வித்தவுட் ஹம்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேரெக்டாக லீஃப், இந்த லீஃபை இப்படி இங்கேருந்து இந்த மாதிரி உள்ள இப்படி குட்டி ஆகணும். அதே மாதிரி ஃபுல்லாகவே இந்த இடத்துலேருந்து இப்படி இந்த மாதிரி மறுபடியும் இங்கேருந்து இந்த மாதிரி, இந்த இடத்துலேருந்து இப்படி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே இதே மாதிரி ஃபில்லிங் ஃபுல்லாக. இப்போது இந்த செகண்ட் டிசைன் முடிஞ்சு. தேர்ட் டிசைனில் என்ன மாதிரினா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், சர்க்கிள் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் லீஃப் பார்த்தோமா. இப்போது லீஃப் தான், பட் ஆனால் இது வேறு மாதிரி. இப்போ வந்து ஸ்டெம் வித் லீஃப் மாதிரி. இப்படின்னா இப்படி இங்கே இப்படி ஒரு லைன், அகைன் அங்கேருந்து இப்படி வர மாதிரி இப்படி ஒரு லைன், மறுபடி இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு இப்போ லீஃபை இதுலேருந்து இப்படி குட்டியாக இந்த மாதிரி, இங்கேருந்து அதே மாதிரி அங்கேருந்து பார்க்காம நமக்கு இங்கே கீழே வர மாதிரி இருக்கணும், இந்த இடத்துலேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது இதை ஃபுல்லாக நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். பார்க்கும்போது கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் கையில் போடும்போது இது அழகாக இருக்கும். ஓகேங்களா? கீழே எப்போதும் போல் ஹம்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்த் டிசைன் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம லைன் வரைஞ்சிக்குவோம். ஹம்ஸ், மறுபடியும் மேலே இன்னொரு ஹம்ஸ். இந்த இது வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கை இருக்குன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த டிசைன். சர்க்கிள், கை வச்சு இப்படி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் டாட் வச்சு நல்லா இழுத்து விடணும். கொஞ்சமாக டாட் வச்சு இழுத்து விடணும். இங்கே கொஞ்சம் டாட் வச்சு இழுத்து விடணும். கொஞ்சம் இதுக்கு கீழே ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த டிசைன் ஃபிஃப்த் டிசைன். மேலே ஹம்ஸ், இப்போது
கீழே அதே மாதிரி லைனு, அகைன் ஒன் மோர் லைன் போட்டுட்டு கீழே ஹம்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா இப்படி டார்க்காக நெக்ஸ்ட்டு 5 டைப் ஆஃப் ஃபில்லிங்கை நாளைக்கு பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.